திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, படம் பார்த்தவன் வர்சஸ் பார்க்காதவன். இந்த சீரீஸ்ல அரண்மனை 4 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மில்டன் அவர்கள்ட்ட அந்த படம் எப்படி இருக்குங்கிற ஒப்பீனியனை அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அரண்மனை 4 பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த அரண்மனை சீரீஸ்ல எல்லா பேய்களுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். யூஸ்வலா நம்ம தமிழ் சினிமாவில் எடுக்கிற பேய்கள் எல்லாத்துக்குமே சென்டிமெண்ட் இருக்கும். ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் டிராஜிக்கா. அதுக்கு பழி வாங்குற கதையா தான் இருக்கும். இந்த அரண்மனை 4 அதுல தனித்து சாயல எப்படி இருக்கு ஒரு சின்ன தனித்து விஷயத்த விட்டுருக்கிறாரு இந்த படத்துல. ஒரு சென்டிமெண்டோடு தான் பேய்கள் உருவாகும். அதே போல இந்த படத்துலயும் சென்டிமெண்டலான ஒரு பேய் தான். ஒரு காதல் திருமணம் பண்ண ஜோடி, அவங்க அவங்களுக்கு அழகான 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளோடு சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில திடீரென்று ஒரு சாத்தான் வருது. அந்த சாத்தான் தன்னுடைய கணவர் உருவத்திலேயே குழந்தைகளை பலி கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி வருது. அதற்கு அந்த தாய் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த பேய் அந்த குழந்தைகளை கொல்லுவதற்கு சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது. அதை இறந்த தாய் தன்னுடைய ஆவியாக இருந்து அந்த குழந்தைகளை பாதுகாத்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அந்த தாய் கதாபாத்திரத்தை தமன்னா ஏற்றிருக்கிறார். 2 குழந்தைகள். அந்த தாய்க்கு அண்ணனாக, சகோதரனாக நம்முடைய சுந்தர் சி அவர்கள் வருகிறார். இந்த படம் அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4 அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதே லைன்ல தான் படம் டிராவல் ஆகுது. அரண்மனை 1, 2, 3, 4 அப்படிங்கிறதுனால இது சீக்குவலா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த அரண்மனை 2 பார்த்துட்டு நீங்க வந்தா தான் இந்த படம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு லெட்டர் பேட்லாம் அவரும் கொடுக்கல. அதனால அந்த படத்தை நீங்க பார்த்துட்டு போகணும்லாம் இல்லை. இந்த படம் தனியா ஒரு கதையா ஆரம்பிக்கும். அந்த படத்தோட அப்படியே முடிஞ்சிடும். இதுக்கு பிறகு வரக்கூடிய 5க்குமே லீடா இது இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த அம்மா அவங்கள விட்டு போகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனை சொல்லி முடிப்பாரு. அவ்வளவுதானே தவிர இது 5ஆவதா இதையே கண்டினியூ பண்ணுவாரா என்னங்கிறது அவர்கிட்ட ஏர்போர்ட்ல யாராவது ஒரு குழந்தைங்க கேட்டாதான் தெரியும். சரி, நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இதுல அவ்வளவு பெரிய யூனிக்னஸ் தான் நான் என்ன பாக்குறேன்னா, எக்ஸ்ட்ரா இன்னொரு பேயை கொண்டு வந்திருக்காரு. பேய்க்கும் சண்டை அப்படி ஒரு லைன் அதுல இருக்கு. அது உண்மைதான். ஆனா அது நல்ல பேய், இது கெட்ட பேய். அந்த 2 பேய்களும் வாச போராட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பேயும், எங்கேயோ அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு பேயும் சண்டை போடுறது. அதுக்கு நடுவில் இந்த மக்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது. யோகி பாபு, விடிவி கணேஷ், அந்த கேங்கு, அதுல போலீஸுடைய தேடுதல், அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே நடக்கிறது. அதை அடக்குவதற்கென்று சாமி, அந்த சாமியை இது பண்ணக்கூடிய ஒரு சாமியாரு, அந்த வேலைகள்லாம் அதுல நடந்துட்டே இருக்கும். வழக்கமான டிபிக்கலா ஒரு கதை எப்படியோ அப்படிதான். நல்ல சம்மர் டைம், ஃபேமிலியில குழந்தைங்க எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு எந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா இந்த படம் கட்டாயம் அமைஞ்சிருக்கும். நீங்க உங்க குழந்தைகளை கூப்பிட்டுட்டு தியேட்டருக்கு போனீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம், 2 மணி நேரம் 20 நிமிஷம் நினைக்கிறேன், 147 நிமிஷம் படம். நல்லா ஜாலியா உட்காந்து சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு பயந்துட்டு அப்படி சொல்லிட்டு நீங்க கிளம்பி வரலாம். அடுத்து பார்த்துட்டு இந்த குழந்தைகள்லாம் ஃபிளைட்ல போகும்போது சுந்தர் சிட்ட பார்ட் 5 கேட்பாங்க. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, சுந்தர் சியோட ஒய்ஃப் பார்த்தா இருக்கணும். அவங்க ஆக்சுவலா இந்த படத்தை பார்த்துட்டு குழந்தைகள் அம்மா நீ எப்பமா பேயா மாறுவேன்னு கேட்காம இருந்தா சரிதான். ஏன்னா அந்த பேயா மாறினதுக்கு பிறகு அந்த குழந்தைகளை அந்த தாய் தாங்குற விதம் இருக்குல்ல, அதை அந்த குழந்தைகள் அனுபவிக்கிற விதம் இருக்குல்ல, அதை ஒரு குழந்தை பாக்குதுன்னா டக்குனுச்சா நம்ம அம்மாவும் பேயா இருந்தா நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சா சுந்தரசி கிட்ட என்ன பதில் இருக்குன்னு தெரியல. அவர் இதை வச்சு பார்ட் 5 பண்ணி ரைட்டு. நல்ல லைன் இது, அதனால இதை எடுத்து பண்ணலாம். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, தமன்னா தான் பேயா வராங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னா அந்த சாத்தான் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஆமா, சாத்தான அது ரொம்ப பெரிய சாத்தானுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம அடக்கி வைக்கப்பட்ட ஒரு சைத்தான். அது வேற ஒரு பகுதியில இருக்கு. அந்த சாத்தான் ஏதோ ஒரு இடத்துல அதுவா எந்திரிச்சு ஆவி தேடி அலையுது, உடம்பு தேடி அலையுது. அது அங்கிட்டு இங்கிட்டு டிராவல் ஆகி வரும்போது இங்க சுந்தர்சி வீட்டுக்குள்ள அது வந்துருது. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு அரசியலும் பேசியிருக்கிறாரு. நீங்க அந்த படம் பார்க்கிறவங்க அவர் சொல்ல வர்ற செய்தி ஆரம்பத்துல அரண்மனை 1ல இருந்தே அவர் இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா, காதல் திருமணம் பண்ணி ஒரு ஜோடி வருதுன்னா அதை ஏத்துக்கிறணும், அந்த பக்குவம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன் வீட்டுல பேய் பிடிச்சிரும். இதை அன்சிகாட்ட இருந்து இப்ப தமன்னா வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காதல் திருமணத்தை நான் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, நான் நடுநிலை நாயகம், நான் அமைதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சுந்தர்சி எடுத்த தவறான ஒரு முடிவால தமன்னாவுடைய வாழ்க்கை
ஆவியாக மாறக்கூடிய சூழலை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிற வேதனைய சுந்தர்சி பதிவு செய்யறாரு. அதனால படம் பார்க்க போவர்களும் சரி, படம் பார்த்தவர்களும் சரி, இந்த சமூகத்துல இருக்கிறவர்களும் சரி, ஒருத்தங்க காதலிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள ஏத்துக்கிட்டு அவங்களோட திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேய் பிசாசு பிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுக்காம நம்ம எல்லாருமா சேர்ந்து நின்று சந்தோஷமா வாழ்க்கையை தொடர முடியும். அப்படி ஒரு அவளை தாய் அப்படி இறந்திருக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் கருத்தை விதைக்கிறாரு. அது ஒண்ணு முக்கியமான கருத்து. சப்கான்சியஸா விதைச்சிருக்காரா இல்ல கான்சியஸாவே விதைச்சிருக்காரா? இல்ல, தமிழ்நாடு மக்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது இயல்பா ஒரு அக்செப்டன்ஸ் வரும். இதை நீங்க மாநிலங்கள்ல போய் ரொம்ப சாதி இறுக்கம் அதிகமா இருக்கிறது, தமிழ்நாட்டிலயும் சாதி இறுக்கம் இருக்கு, மறுக்கல. வேங்கைவேல் மாதிரி சம்பவம்லாம் இல்லாட்டி நடக்குமா? அதெல்லாம் இருக்கு. ஆனா காதல் திருமணங்கள் குறித்தான இன்றைய தலைமுறையினுடைய பார்வையெல்லாம் மாறி இருக்கு. அப்ப இருந்த இறுக்கம் இப்ப இல்ல, கொஞ்சம் தளர்ந்து இருக்கிறோம். இப்ப சாதி பிரச்சனை அப்படிங்கிறது காதல் திருமணத்துல அங்கனைக்கு ஒண்ணு இங்கனைக்கு ஒண்ணு நடக்குது. சாதிய திருமணம், காதல் திருமணங்களால வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குது. கணவன் காதலிச்சு வெளியில போறவங்க, இப்ப கூட சமீபத்துல ஒரு பையன் இறந்தாரு, கொன்னுட்டானுங்க. அத மன உளைச்சல் தாங்காம அந்த பொண்ணும் பாவம் ஒரு 2 மாசம் கழிச்சு அவங்களும் சூசைட் பண்ணி இறந்தாங்க. அந்த பையன் அந்த பொண்ணுடைய குடும்பத்துக்காரங்களே இந்த வேலையை பார்த்தானுங்க, அயோக்கியனுங்க. அவ்வளவு மோசமான சூழல் இருக்கு, மறுக்கல. ஆனா மக்கள் கிட்ட இந்த கருத்தை சொல்லுவதன் மூலமா மக்கள் தியேட்டருக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ற இடத்துல இல்ல. படம் அவன் தான் ஜாதிவாதியாவும் இருக்கிறான். ஆனா அந்த படம் பார்க்க வரும்போது இப்படி ஒரு மெசேஜ சுந்தர்சி கவனம் இருந்தோ இல்லாமலோ இப்படி ஒண்ணு கொடுக்கும்போது இயல்பா லவ் பண்றது தப்பு இல்லப்பா அப்படிங்கிற சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகத்தான் செய்யும். அதனால இந்த மாதிரியான படங்கள்ல இந்த மாதிரியான காட்சிகள் தமிழ்நாடு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றாங்கன்ற இடத்துல இருந்து தன்னியல்பாவே இயக்குநர்களுக்கு வர ஆரம்பிக்குதுங்கிறது வரவேற்க வேண்டிய ஒண்ணு. ரொம்ப தீவிரமான சுந்தர்சி அரசியல் பேசணும், என்ன இன்னமும் உட்காந்துக்கிட்டு கடவுள், பேய், சாத்தானு, ஆவி அப்படிலாம் ஊட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பேசலாம். அதுவும் ஒரு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது உனக்கு ஜான்ரு, அதுல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. அதுல போய் என்னத்த அப்படி பண்றேன்னு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டு நீ ஆறா அதுவா இதுவான்னு போட்டு எடுத்தாங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அதான் எந்திரன் 2.0. அது எந்திரன் படம் என்ன படம்? அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அப்ப அதே மாதிரி 2.0 இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு பச்சிராஜன் வருவாரா, ஒரு ஆறா வருமா, அந்த ஆறா எல்லாரையும் போடுமா, காப்பாத்துமா, என்ன பைத்தியக்காரன் அந்த மாதிரி சொல்லாம இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, இது ஒரு ஃபேண்டசி, இது ஒரு ஹாரர் த்ரில்லர் அந்த லைன்ல இருக்கு. இப்ப இதுக்கு உண்டான மந்திரம், மாந்திரிகம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு உடம்பு எப்படி தேவைப்படும், அதுல ஒரு சென்டிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற பல விஷயங்களை தொட்டு பேசி இருக்கிறதால இது அந்த அளவு நெகட்டிவா தள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இல்ல. கமர்ஷியலாவே ஒரு நல்ல சுந்தர்சி எப்பவுமே ஒரு படம் எடுக்கும்போது எல்லாரையும் கவர் பண்றதுக்குன்னு சில ரூட் வச்சிருப்பாப்புல. காமெடினா காமெடி ட்ராக்கையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிடுவாரு. அடல்ட்டுக்கு ஏத்த மாதிரியானா அடல்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரொமான்டிக்கு அந்த விஷயங்களையும் கரெக்டா எடுத்துட்டு வந்துருவாரு. டெம்ப்ளேட் வச்சிருப்பாரு, அதுல விளையாடுவாப்புல. டெம்ப்ளேட்டை மீறினா வேற யார்கிட்ட இருந்தாலும் படம் எடுத்து பண்ணுவாரு, அது வேற. பட் இந்த மாதிரியான படங்களுக்கு, கலகலப்புல இருந்து இப்போ இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்துக்குமே அவர் வச்சிருக்கிற அந்த டெம்ப்ளேட் எல்லாருக்குமான மார்க் டிக் பண்ணிக்கிறலாம். பசங்களை குழந்தைங்களை கூட்டு வரீங்களா, டிக்கு. வயசு பசங்களை கூட்டு வரீங்களா, டிக்கு. ஃபேமிலியில அப்பா அம்மாவை கூட்டு வரீங்களா, டிக்கு. டெக்னீஷியன், சிஜி இந்த மாதிரி ஒர்க்கு இதுக்கெல்லாம் வர விரும்புறீங்களா, டிக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் டிக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜா சுந்தர்சி தன்னை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அதற்கு உண்மையிலேயே சுந்தர்சிக்கு பாராட்டுகள். விமர்சனம்னு வைக்கிற இடம் 1-2 அப்படின்னா, இந்த அசுரனை கொல்லுதல் அப்படிங்கிறத சொல்றது இருக்குல்ல, அந்த அசுரன் கருப்பு நிறத்துல இருக்கிறது, அவனை கொல்றது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அது ஒரு டெம்ப்ளேட் தான். அதை ஸ்டீரியோடைப் மாதிரி அது ஒரு புராணங்களின் அடிப்படையில பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களை தான் அசுரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளே நம்மளை அழிச்சுக்கிறத நம்ம சொல்றது நல்லா இருக்காது அப்படிங்கிற லைன் இருக்கு. காலாபுரத்துல கூட தெளிவா பேசியிருப்பாங்க அந்த அரசியலை. இப்ப அந்த விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு நெருடலை தவிர மித்தபடி படமா பார்க்கும்போது இது ஒரு நல்ல படம். ஜாலியா ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும். யோகி பாபு போர்ஷன் ஒரு ஹாரர் பிலிம் அப்படின்னாலே ஒரு பேயை பார்த்து பயப்படுற ஒரு காமெடி டீம் இருக்கணும். கோவை சரளா காஞ்சனா படங்கள்ல எப்படி தங்களை ப்ரூவ் பண்ணுவாங்களோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். காஞ்சனா ரொம்ப ஃபாரவே, ரொம்ப தள்ளி நின்று அது ஒட்டாது சில இடங்கள்ல. இது ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். காஞ்சனா சீரீஸ் சொல்றேன், அது திரும்ப திரும்ப பண்ணையில ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. அதுல கோவை சரளாவுடைய நடிப்பு மட்டும் தனித்துவமா இருக்கும். இப்ப அதே போல இந்த படத்துலயும் கோவை சரளாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் மறைந்த நடிகர் சேசு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ். யோகி பாபுடைய டப்பிங்லாம் என்னது? இல்ல அவரோட டப்பிங் தான் இருந்தது. அவரோட டப்பிங் தான் இருந்தது. முன்னாடியே முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் யோகி பாபுடைய காமெடி வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. மொட்டை ராஜேந்தர் வரக்கூடிய காமெடி சீன்ஸ் வந்து சின்ன பசங்கள்ட்ட செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த கேஜிஎஃப்ல வில்லனா ஒருத்தர் வருவார்ல, அவர் தான் இந்த படத்துல கருடா வருவார்ல, அவரு தான் இதுலயும் வர்றாரு. ஒரு சாமியார் கேரக்டர்ல வர்றாரு, பூசாரி மாதிரி வர்றாரு, அவர் வர்றாரு. அதுக்கு பிறகு அவரோடு நடக்கக்கூடிய இந்த பயந்து நடுங்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் காமெடியில நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு பின்னடைவு எல்லாம் படம் தராது. ரத்னம் படம் வரும்போது இது ஓடுறதுல சிரமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பின்னாடி தள்ளி வச்சாங்களா என்னன்றது தெரியல. பட் ரத்னத்தோட வந்திருந்தா ரத்னம் இன்னும் காணாம போயிருந்திருக்கும். அரண்மனை 4 தான் நின்று இருந்திருக்கும். பட் அதுலயும் பிற்போக்குத்தனமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுலயும் வந்து சாமி பூதம்ன்றதும் பிற்போக்கு தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த படம் அட்டர் குப்பை. அதுக்கு கம்பேர் பண்ணி இந்த படம் வந்து தூக்கி சாப்பிட்டு இல்ல. இது பிற்போக்குத்தனம் சொல்றதை விட இப்ப இந்த ஹாரர் ஜான்ரால இதான் பண்ண முடியும். அவ்வளவுதான், கரெக்ட் தான், மறுக்கல. அதனால அந்த விதத்துல படமாவும் ஒரு பெரிய ரிப்போர்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சேஃப் பெட் தான் இந்த படம். ஆமா, சேஃப் பெட் தான். இப்பா பாதி அவர் ஏற்கனவே யூடியூப்ல ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரொமோஷனல் சாங்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த பாட்டை பார்த்துட்டு அந்த பாட்டு மாதிரி படம் இருக்கும்னு நினைச்சு உள்ள போயிடாங்க. அப்படி ஒண்ணு இருக்காது, அந்த கிளாமரான அது இருக்காது. அதனால அந்த ஜானரே அந்த படத்துல இருக்காது. நீங்க வந்து அதை யோசிச்சு போயிடக்கூடாது. அதை விட்டுட்டா அந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இது எல்லாத்துலயுமே ஒரு இடம் மட்டும் மிஸ் ஆனது என்னன்னா, எல்லா சுந்தர்சி படங்கள்லயும் கதை ஓடிக்கிட்டே இருக்கும்ல பின்னாடி. இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதும் போது அந்த ஸ்கிரீன் பிளேல ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. இந்த படத்துல வித்தியாசமா என்ன இருந்துச்சுன்னா, பேய் வந்து நம்மளோட இன்டராக்ட் பண்றது, நம்ம கிட்ட அறிமுகமாகிறது, அந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. இந்த திரும்ப திடுக்குன்னு பக்கத்துல வர்றது, கையை காட்டுறது, போர்வைக்குள்ள வர்றது, இந்த மாதிரியான காட்சிப்படுத்தல்கள், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அட்டகாசமா பண்ணியிருக்கிறாங்க. அது கதையவும் தாண்டி உங்களுக்கு அதெல்லாம் கூட அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களுக்கு வீட்டுல இருந்து கூட்டு போறீங்க அப்படின்னா ஐயோ 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 அப்படின்னு பாத்துட்டு ஒரு சின்னதா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால அந்த படத்தை அப்படியே நீங்க கவனிச்சு எடுத்துட்டு போலாம் தான். அது யூஸ்வலா இருக்காதா? யூஸ்வல் தான், பட் ஹிப்ஹாப் உடைய மியூசிக் வந்து அதுக்கு நல்ல வெயிட்டேஜ். ஓகே, அந்த ஒரு பயத்தை கொடுக்குது, சீட்டுக்கு அடியில அந்த ஃபீல் வருது. அப்புறம் குறிப்பா டெக்னிக்கலா பார்க்கும்போது கேமராவா இருக்கட்டும், எடிட்டா இருக்கட்டும், விஷுவல்ல காட்சிப்படுத்தக்கூடிய விதமா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச ஏசி சண்முகம் தான் ப்ரொடியூசரு, இந்த பிஜேபி காரரு. இப்ப கூட அவர் எம்பி கேண்டிடேட். அவருடைய பணம் தான். இவர் சுந்தர்சி கூட பிஜேபி கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரத்துக்கும் போயிருந்தாரு, அவரோட ப்ரொடியூசருங்கிறதுனால. வேலூர் தொகுதியில் அவர் நிக்கிறாரு. துணை செய்தி தான், தெரிஞ்சுக்குங்க. இவர் வந்து சம்பளத்துக்கு மட்டும்தான் ப்ரொடியூசருடைய செலவுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே வந்து ஒரு சின்ன செட்டு, காடு மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன செட்டு. இந்த குக்கு குக்கு பாட்டு வந்துச்சு பாத்தீங்கன்னா, என்ஜாய் என்ஜாமி பாட்டு, அது மாதிரியான அந்த ஃபாரஸ்ட் செட்டு மாதிரி ஒரு செட்டு இருக்கும். அந்த செட்டுக்குள்ள நடக்கிறது, போறது, வர்றது அப்படிங்கிறத அதுலயே முடிச்சுட்டாங்க. அது போக சிஜி ஒர்க்கு, அதுக்கு மட்டும்தான். மித்தபடி வெளியில போய் எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஒரு அரண்மனை வீடு, அந்த இடம் மட்டும்தான் இது. இதுல செலவுன்னு பார்த்தா ஒரு பாட்டுக்கு பெரிய அளவு டான்சர்ஸ் அது இதுன்னு போட்டு ஒரு பெரிய செலவு இருக்கு. சம்பள காசு மட்டும்தான். மித்தபடி உங்களுக்கு வேற எந்த செலவும் பெருசா இல்லாத ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான படைப்பாக இதை எடுத்து முடித்திருக்கிறார்கள். ஆனா படத்தை நீங்க பார்க்கும்போது ரொம்ப சின்னதா அப்படின்ற மாதிரி தோணாது. நல்லாவே சூப்பரா பண்ணிருக்காங்க, மிரட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். நீங்க சொல்றீங்க பட்ஜெட்டா வந்து பெரிய லொகேஷன்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஒரு குறுகிய ஸ்பேஸ்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சிஜி எல்லாம் பார்க்கும்போது நிறைய செலவு பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா இருக்கு. சிஜில உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துல காடை காட்டும் போது சின்னதா ஒரு செட்டு, பட் தூரமா காட்டும் போது சுத்திலும் ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் சிஜில தானே வரும். அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இப்போ படத்தோட பிகினிங்ல காட்டக்கூடிய அந்த அடைக்கப்பட்டிருந்த பேய் வர்றதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சிஜி ஒர்க். மீனை திங்கிறது, குச்சியை விட்டு பூதத்தை கிளப்பி விடுறது, கலசத்துல இருந்து பேய் வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சிஜி ஒர்க்ல நல்லாவே பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே மெனக்கட்டு இருக்கிறாங்க. ஓகே, அது உறுத்துற மாதிரி இல்ல? ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்டா தான். ஓகே, பெரிய அளவு உறுத்தலான இதுன்னு இல்லை. அதான் சுந்தர்சி வந்து நேர்த்தியா சிஜிலையும் கூடுதல் கவனம் எடுத்து பண்ணியிருக்கிறாரு, பெர்ஃபார்மன்ஸ்லயும் கூடுதலா கவனம் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. தமன்னாவா இருக்கட்டும், ராஷி கண்ணாவா இருக்கட்டும், சுந்தர்சியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அலட்டிக்காம ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்டுலா எல்லாமே நல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பா தமன்னாவோட லிப்சிங்க்
பெருசா நடிகைகள் யாரும் லிப்சிங் கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பாடல்கள் முதற்கொண்டு இவங்களோட லிப்சிங்க்கு தனியா ஒரு மெனக்கடல் எடுத்திருக்கிறாங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ராஷிகண்ணாவும் அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. லாஜிக் மீறல்கள்னு நம்மளுக்கு தோணும் சில இடங்கள்ல. அது எல்லாத்தையுமே கூடுதலா நிக்கக்கூடிய ஆர்டிஸ்டுகள் மூலமாவே கேள்வியா வச்சு அதுக்கு பதிலும் சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற ஒன்ன வந்து இன்னொரு கேரக்டர் கேள்வியா மாத்தி அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லும்போது அப்படிலாம் யோசிக்காத, விட்டுரு, இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனுக்கு நம்மளை கூட்டு போயிருது. ஸ்கிரீன்லயே வந்து அதை தோண விடாம பண்ணிடுறாங்க. அது வராது. நீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் அது பேய் தானே, அதுவே வந்து பண்ணிட வேண்டியதானே இதை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். டக்குன்னு அங்க இருந்து கேரக்டரு அது என்னதான் பேயா இருந்தாலும் அதுக்கு ஒரு உடம்பு இல்லாம அதால வர முடியாது அப்படின்னு தோணணும். சொன்ன உடனே டக்குனு லாஜிக் சொல்லிடுவாங்க. டக்குன்னு உட்காந்துக்கிறோம், ரைட் ஓகே அப்படின்னு அப்படி செட்டில் ஆயிடுது. இப்ப சுந்தர்சி படம்ன்றப்ப வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், அப்புறம் காமெடி, ஃபன் எல்லாம் இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்றது கிளாமர் வந்து கொஞ்சம் தூக்கலாவே வச்சிருப்பாரு. அது வந்து நீங்க சொல்லும் போது அந்த ஒரு பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப வேற சீன்ஸ் அந்த பாட்டுமே படத்துல கிடையாது. படம்லாம் முடிச்சு எண்டு கார்டு போட்டு வெளில வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு பாட்டும் இருக்கு. இந்த கிளாமர் சீன்ஸ் திட்டமிட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல சுந்தர்சியே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டாரு. இப்போ படத்துக்கு தேவையா அப்படிங்கிற இடத்த நோக்கிதான் இந்த படம் அதை தீர்மானிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல 2 குழந்தைங்களுடைய அம்மா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தமன்னாவுக்கு அது தேவைப்படலை. டாக்டர் கேரக்டர் ராஷிகண்ணா பண்றாங்க அப்படின்றப்ப ராஷிகண்ணாவை கிளாமரா காட்ட வேண்டிய தேவை அவருக்கு இல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது அதை வலியக்க திணிக்க வேணாம். ஏன்னா கடைசி ஆம்பளை மாதிரியான படங்கள் வந்தப்ப அது ரொம்ப பெரிய விமர்சனம் வந்தது. ஆக்ஷன் ஆம்பளை இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் அரண்மனை ப்ரீவியஸ் பார்ட்லயுமே அந்த பிரச்சனை இருந்தது. அப்படி பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்ற விமர்சனங்கள்லாம் அவர் மேல வந்திருந்தது. இந்த படத்துல அதை கான்சியஸாவே திட்டமிட்டு படத்துக்கு தேவையில்லைங்கிறத முடிவா எடுத்துட்டாரு. உண்மையிலேயே இந்த ஜானர் வந்து வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு வயசு பசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் அந்த மாதிரி ஒரு ஜானர்னா கண்டிப்பா காட்டியிருப்பாரோ என்னவோ. இந்த படத்துக்கு இது தேவையில்லைங்கிறதுல உறுதியா இருந்தாரு. அதனால வலுக்கட்டாயப்படுத்தி திணிக்கல. ஏன்னா ஆம்பளை படம் வந்து ஃபேமிலி, ஆனா அதுல வந்து அவ்வளவு இதா காட்ட தேவையில்லைன்ற விமர்சனம் வந்திருந்தது. அதை ஒட்டிதான் இந்த படத்துலயும் அது மாறி இருக்குன்றத நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து நம்பி போலாமா? தாராளமா போலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வெளியில அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 3 மணி நேரம் தியேட்டர்ல ஏசியா உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட போயிட்டு வர்றதுக்கு, குழந்தைகளை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இருக்கலாம். ரசிகர்கள், இளம் வயது ரசிகர்கள், இந்த பாட்டிற்காக போகணும்னு நினைக்கிற ரசிகர்கள், படம் முடிஞ்சு டைட்டில் எல்லாம் போட்டுட்டாங்கன்னு உடனே எந்திரிச்சு வந்துடாதீங்க. ஒரு 2 நிமிட உங்களுடைய அந்த இருப்பு அப்படிங்கிறது, அந்த காத்திருத்தல் அப்படிங்கிறத வந்து நீங்க அனுபவிப்பீங்க. ஒரு 2 நிமிடம் மட்டும் படத்துடைய டைட்டில் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பிறகு, எண்டு கார்டு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பிறகு உட்கார்ந்துருங்க. அந்த பொறுமை உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த பாட்டு வரும். பார்த்துட்டு நீங்க கிளம்பி. மில்டன் அவர்கள் வந்து அவரோட ஒப்பீனியன்ஸ் வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவா தான் இந்த படத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து எல்லாரும் போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து குரங்கு பெடல் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்ல. அதை பத்தி இந்த சீரீஸ்ல அடுத்த வீடியோ போடுறோம். நன்றி, வணக்கம். நன்றி.